ஹே buddies, இந்த வீடியோல ஏன் நம்ம தனியா வந்திருக்கோம்னா, போன வீடியோல வந்து அரிஷ்மா நம்மள பிராங்க் பண்ணிருப்பான். என்ன பிராங்க்னா, ஒரு நாள் தான் ஊருக்கு போறேன், அதுக்கு எதுக்கு போட்டி பேக் எடுத்துட்டு போலாமே. ஒரு நாள் இல்லப்பா, ஒரு வாரம் 7 நாள் ட்ரிப்புக்கு போறோம்னு சொல்லிட்டு நம்மள பிராங்க் பண்ணியிருந்தா. அவளோட பிளான் என்னன்னா, ஒரு நாள் டிராவல், ஒரு நாள் ஸ்டே, ஒரு நாள் ரிட்டர்ன். ஆனா நம்ம கிட்ட வந்து 7 நாள் சொல்லிட்டு ஏமாத்திட்டா. சோ இந்த வீடியோட கதை என்னன்னா, நம்மள அவளை பிராங்க் பண்ண போறோம். அதான் கதை. இந்த வீடியோ ஏன் இப்போ எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா, அரிஷ்மா வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கா. அவளை பிக்கப் பண்றதுக்காக நம்ம கோயம்பேடு வந்திருக்கோம். ஸோ அவங்க வீட்டில் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பிளான் ஒன்று பண்ணுவாங்க. என்ன பிளான்னா, ரெசார்ட் புக் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா ஜாலியா ரெசார்ட்ல இருப்பாங்க. எதுக்குன்னா, அப்ராட்ல இருந்து ஒரு அக்கா வருவாங்க அவங்க வீட்டுக்கு. ஸோ அவங்க எல்லாம் ஜாலியா இருப்பாங்க ஒரு நாள். நம்ம இப்பதானே கல்யாணம் ஆச்சு. ஸோ அந்த டீம்ல வந்து நம்ம இன்னைக்கு போய் இணையிறோம். ஸோ அவங்கள வந்து நம்ம இன்னைக்கு பிக்கப் பண்ணி ஈசிஆர்ல கூட்டு போய் விட்டு ட்ரிப்பு போறோம்னு சொல்லிட்டு அவளை பிராங்க் பண்ண போறோம். என்ன விஷயம் பக்காவா? வட்டம் நம்ம சரியா செய்யலாம். அவளை நீங்க வச்சு இருக்கு, நம்மளே பிராங்க் பண்றோம். என்ன பண்ண முடியாதா? 2000 years later. அவ லிஃப்டிங் போட்டுட்டு இருக்கா. வீடியோ எடுக்க போறேன்னு சொன்ன உடனே ஒண்ணுமே இல்ல. எங்க ஆதாரம் இருக்கா பேசு. அப்படியே கிட்ட வாங்க. ஒரு பக்கம் பிங்கா இருக்கு, ஒரு பக்கம் போடவே இல்லை பாரு. என்னப்பா நான் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க போலியே. ஆமா, ஜாலியா. நான் 3 நாள் எப்படி இருந்தது? 3 நாள் செம்ம ஜாலியா. நினைச்சேன் என்னடா 7 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னேன். 3 நாளே வரேன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. பார்த்தா நினைக்கிறேன் தெரிஞ்சு பெரிய மனுஷங்க பேசுற குத்திடுவேன். நம்ம அதுக்குள்ள வளரிட்டாங்க எங்க அம்மா வேற. சனிக்கிழமை வந்து நம்ம ரெசார்ட்டுக்கு புக் பண்ணிருக்காம்பா பையன். சோ என்னப்பா வந்துருவீங்களா அப்படின்னு சொன்னோம். அரிஷ்மா வரமாட்டேன். அரிஷ்மா தான் சனிக்கிழமை வந்துருவாங்களே. நான் யோசிக்கிறேன், ஓ இவன் நம்மள பிராங்க் பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லி. ஏன்னா போன் வந்து இவன் எடுத்துன்னு போயிட்டா. இவகிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு போன் வாங்கினா தெரியுது. எங்க அப்பா இது உலக நடிப்புடா சாமி. சரி, ஏன் தப்புதான். எங்க அம்மா கிட்ட வந்து அவனுக்கு தெரியாது சொல்லாதீங்கன்னு சொல்லிருக்கா. சொல்லாம வித்துட்டேன், மறந்து போயிட்டேன். பார்த்தா எங்க அம்மா உடனே எனக்கு மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. அவத்தாரு பாத்தியா என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருக்கா பாரு. அதனால ஒரு மிஸ்ஸிங்கும் இல்ல. மிஸ்ஸிங் இல்லையா? நீ போய் என்ன பண்ண? நான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணேன். எனக்குதான் தெரியுமே. போய் நான் எப்பயாவது ஒரு கால் பண்ணனா, என்னப்பா சாப்பிட்டீங்களாப்பா சொல்லுங்கப்பா. இல்ல நான் இங்க இருக்கேன்ப்பா அப்புறமா பண்றேன். மெசேஜ் அனுப்பிச்சல, சாப்பிட்டப்ப நான் சாப்பிடுறப்ப நீ சாப்பிடுப்பா அனுப்பிச்சனா இல்லையா? ப்ரூஃப் இருக்கு. மெசேஜ் அனுப்பிச்சா சாப்பிட வாங்கி கொடுத்தாரு. நான் சாப்பிட போறேன், நீ சாப்பிட வாங்கி கொடுத்தாரு. மெசேஜ் அனுப்பிச்சா போய் அங்க சிக்னல் இல்ல. சிக்னல் இருக்க இடத்துல நான் உடனே நான் அனுப்புவேன். இல்ல சிக்னலே கிடைக்காது. நான் வைஃபைல தான் நான் சொன்னேன். நான் சொன்னேன்ல நான் கால் பண்ணதுக்கு வைஃபை கால் தானே பண்ணேன் ஃபுல்லா. சரி இப்ப எதுக்கு ஏன் டைலாக், இப்ப எதுக்கு vlog எதுக்கு என்னாச்சும் வைக்கிறீங்க? உஷாரா. இன்னைக்கு என்ன vlogனா, நம்ம ரெசார்ட் வந்து புக் பண்ணிருக்காங்கல்ல இந்த ஃபேம். சோ அங்க போய் ரெசார்ட்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம், நம்ம என்னென்ன பண்ண போறோம்ன்றத vlog பண்ண போறோம். ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஏய் buddies, நோ சோ கரெக்ட்டா சொல்லுங்க. 3 2 1. இவையா அம்மா வந்து முந்திரி கொட்டையா முந்திரி கொட்டையா? ஐயோ இந்த வாட்சிக்கு பேர். நோ நோ ரெடி. வாட்ச் இல்லையா? 3 2 1 ஸ்டார்ட். Hey buddies, welcome to Black Beast Vlogs. உச்சோவா ஏன்னா அடிக்கிறான்ப்பா, நீ ஒண்ணுமே கேட்க மாட்டேன். 3 நாள் என்ன தனியாவது கேட்டியா? இப்ப நான் அடிச்சல, நீங்க அடிக்க கூட பர கூட இல்ல. சரி நம்ம நீ பாத்தியா? அவங்க சொன்னாங்க. ஆமா நம்புவேன். நீ ஒரு குரங்கு சொல்லி நம்புவ. அப்ப நீ குரங்கு ஐஸ் வைக்கிறா. இங்க பாரு இன்னொரு ஐஸ். நீ எதுக்கு அந்த ஐஸ் தான் தெரிஞ்சு பாரு. உனக்கு பசிக்கல சாப்பிட நாங்க ஒன்னாயிரும். மறந்துட்டியா? பசின்றது எல்லாருக்கும் வர்றது இல்ல. ஆமா சொன்னீங்கன்னா அண்ணா நகரா ஈஸியார் போறோம்டா. விஸ்வகே மேப் போடுற அப்படியே போறேன்னா A to B வருது. என்னப்பா வாங்கி தெரியா? எனக்கு வேணா ஏடிபி. நான் மத்தியானம் அங்கதான் சாப்பிட்டேன். எனக்கு அதுவே ஒரு மாதிரியா ஏடிபி சொல்றீங்க. வெஜ் தான் அது தெரியும்ல. ஓ A to B வெஜ்ஜா?
இல்ல எனக்கு சீரியஸா தெரியாதுப்பா. அதையாவது ஒன்னு பவன்னாலே மோஸ்டா வெஜ் ஹோட்டல், பியூர் வெஜ், ஒன்னும் இருக்காது நான்வெஜ் எல்லாம். இது தெரியாம போயிடுச்சு. அப்ப நான் கம்முன்னு வாங்கி கொடுத்துருக்கணும் போல. உள்ள வந்து எல்லாத்தையும் பாத்துட்டு வா போலாம், அதுக்கு வேற வேஸ்டா. நீ என்ன அவங்க ஐயா அம்மா அப்பயே போயிட்டாங்க, இவங்க கூட வந்துட்டு இருக்க லேட்டா. அவங்க எதுவும் சொல்லல. அவங்க என்ன சொல்ல போறாங்க? நாங்க தான் பர்மிஷன் வாங்கிட்டோமே. லேட்டா வர்றதுக்கா? லேட்டா வர்றதுக்கு இல்ல, வெளில போறதுக்கு. வெளிய வா. எங்க சொல்லி நீங்க அப்ப அது ரெசார்ட்ல போறோம். ரெசார்ட்டுக்கா? ரெசார்ட்டுக்கு நீ போற, நாங்க ட்ரிப்பு போறோம். ட்ரிப்பா? எங்க எங்கன்றது யாஷுக்கு தான் தெரியும். யாஷனா வராங்களா? யாஷனா இல்ல, நிறைய பேர் வராங்க. எவ்வளவு பேர் வராங்க? 400 பேரு. 400? சரிப்பா, நீங்க போயிட்டு வாங்க, நம்பிட்டேன் நானு. நீ நம்மனாலும் நம்மளாலும் நைட்டு 10 மணிக்கு நாங்க வெளில போகதான் போறோம். நானு நீ எதுக்கு? நீ தான் என்கிட்ட சொன்ன 7 நாள் ஆகும்பா, நீங்க பாவம் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொன்ன. கஷ்டப்படுறீங்க, 3 நாள்ல வந்துட்டேன்ல. 3 நாள்ன்றது உன் பிளானு, ஓகேவா? 7 நாள்ன்றது உன் பிராங்க். சோ நான் 7 நாள் வந்து கண்டிப்பா 7 நாள் போறீங்களா? ஆமா. வேலைக்குலாம் எனக்கு போர் அடிக்கும்ல. நீ ஜாலியா வீட்டுல உட்காந்து டிவி பாரு. வேலைக்கு போவால? நீமா போற? நீ போ, வேலைக்கு போ. நான் காலேஜ் சொல்லிட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி ஊருக்கு போறேன், இது எல்லாரும் சைன்லாம் பண்ணி சைன்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்து வந்தாச்சு. அவன் என்ன சொல்லிருக்கான் கேளு. என்ன சொல்லிருக்கான்? அவங்க அது வேணாம், அது அவங்களுக்குள்ளே இருக்கட்டும். இந்த vlog உங்க HOD அனுப்புறேன். இது ஊர் சுத்துறான். நிஜமாவே போறீங்களா? என்ன பொய்யா சொல்றோம்? நான் யாஷனத்தை கேட்க போறேன். கேளு, கேட்டா அவன் சொல்ல போறான். அத சொல்லதான் போறாங்க. இவ்வளவு சீக்கிரம் வண்டியாமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்ல, சொல்ல போறாங்க. போன் பண்ணி வேணா கேட்டுக்கோ. எனக்கு நான் பயமா பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹலோ ஹலோ அண்ணா. மச்சான் நான் பேசுறேன். அண்ணா என்ன பண்றீங்க? ஓ, என்னது? எங்க போறீங்க அண்ணா? ட்ரிப்பா போறீங்க? மச்சான் நான் சொன்ன நம்பவே மாட்டான் மச்சான். அண்ணா எங்க போறீங்க? எந்த ஊருக்கு போறீங்க? கேர்ள்ஸ் நாட் அலோடு. கேளு அவங்க கிட்ட. ஒன்லி பாய்ஸ் ஆனா? இப்ப என்னமா பண்ணுவேன்? சரி ஓகேண்ணா. சரி மச்சான், சொல்லவே இல்லண்ணா. மச்சான் இவன் 7 நாள் ஊருக்கு போறேன்னு எங்க சொல்லிட்டு போனாடா, திடீர்னு பார்த்தா இன்னைக்கு வந்திருக்க. நான் என்ன பண்றது? சரி மச்சான், கேர்ள்ஸ் தான் நாட் அலோடு மச்சான், விடு. நீ சரிண்ணா. மச்சான் இந்த வாட்டி அவர் அனுப்பிச்சு விடுறாரு மச்சான். வாய்ப்பே இல்லை, இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா நம்ம போறோம். சரியா? லாஸ்ட் டைம் இவன் அந்த மாதிரி பண்ணா, இந்த வாட்டி கண்டிப்பா போறோம். சரியா? சரி நான் பேசிக்கிறேன். சரி ஓகே. நம்ம நான் வண்டியில இருந்து இறங்க மாட்டேன். வண்டி வந்து இறங்க மாட்டியா? எட்டி ஒரே மாதிரி பறந்து போவேன். பரவாயில்ல. ஈஸியா போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க அம்மாவே இறக்கி விட்டுருவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க எங்க அம்மா. அழுவிட்டோம், பரவாயில்ல. என்ன 7 நாள் அழுவு விட்டால? 7 நாள் இல்ல 3 நாள். 3 நாள் கஷ்டமா இருந்துச்சுல. அப்ப எனக்கு 7 நாள் எப்படி? சரி நான் ஒண்ணுமே இல்ல, நீ சொல்லு. 3 நாள் ஊருக்கு போனல, எப்படி இருந்துச்சு? 3 நாள் கஷ்டமா இருந்துச்சு. போய் சொல்லாம சொல்லு. செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு. 3 நாள் இப்ப நான் ஒரு நாள் டிராவல், ஒரு நாள் ரிட்டர்ன் டிராவல், ஒரு நாள் தான் ஊர்ல இருந்தேன். அந்த ஒரு நாள் மட்டும் நாங்க எங்க ஆபீஸ்ல எல்லாருமே ஒன்னாவே இருந்துட்டு பேசிட்டு வந்தாலும் எனக்கு ஒண்ணும் தெரியல. நீங்க 7 நாள் போறீங்க. நேத்து எங்கப்பா போனீங்க? நாங்க ஃபால்ஸ் எல்லாம் போறோம் தெரியுமா? ஆனா என்ன குளிக்கவே முடியல அப்படின்னு. குளிச்சிருக்கா? நீயா கஷ்டப்பட்ட? எனக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா? காலைல ஏஞ்சி சமைச்சிட்டு சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டு, அதான் இந்த 7 நாள் சும்மா போறோம், ஹோட்டல்ல சாப்பிடுறோம், ஜாலியா சுத்துறோம். அப்ப நீங்க பாண்டிச்சேரி போயிட்டு வரீங்களா? எதுக்கு பாண்டிச்சேரிக்கு போனோம் நாங்க? அதான் கிட்ட இருக்கு, டக்குன்னு வந்துடுவீங்கல்ல. நீ போயிட்டு வா.
ஓகேவா மட்டும் எங்க போனா எங்க போயிட்டு வந்த நீ உனக்கு தெரியலதானே? ஏற்காடு போயிட்டு வந்தா நாங்க மட்டும் இங்க பாண்டிச்சேரி போயிட்டு வரணுமா? பாண்டிச்சேரியில போய் நாங்க என்ன பண்ண போறோம் சொல்லு? சுத்தி பார்த்துட்டு வாங்க. போடி அப்பா நிஜமாலே உன்னை விட்டுட்டு நிஜமாவே போறோம்பா. நீ காலையில போகும்போது என்கிட்ட என்ன டைலாக் கொடுத்தீங்க அன்னைக்கு ஊருக்கு போகும்போது? பாய்ப்பா வேன் எடுக்க போறாங்க டாடா போன் பேசும்போது பாத்து சேஃபா போயிட்டு வாங்க ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நான் வச்சிடறேன் சரிங்களா அப்புறமா கால் பண்றேன். அது வந்து எங்க சார் எல்லாம் பக்கத்துலயே இருந்தாங்கப்பா. எல்லாருமே வந்துட்டு உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. பசிக்கிறதா சாப்பிடலாம் மட்டும். பாத்தியா ஃபீலிங்ஸ் இருக்கா உனக்கு? தெரியுதுடா தெரியுது. தெம்பா மறுபடியும் வருவேன். எங்க வருவேன் போகக்கூடாது என்ன விட்டு நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ கூட சொன்னியே நான் இண்டிபெண்டா இருக்கணும் நீ தானப்பா சொன்ன. நீ எனக்கு டைலாக் கொடுத்தல. நான் சொல்லல நீங்க இண்டிபெண்டா இருக்கணும் போங்க. நீங்களும் ஒரு ஆளு சோ உங்களுக்கும் அந்த இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடம் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பேரு நீங்க போயிட்டு வந்துருப்பீங்க. பட் நீங்க தான் அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் நான் இண்டிபெண்டா இருக்க தேவையில்லையா? நீங்க இண்டிபெண்டன்டா இருக்க வேண்டாம். இது என்னடா இது புது கதையா இருக்கு? உனக்கு ஒரு ரூல் எனக்கு ஒரு ரூலா? ஆமா அதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணி போகணுமா? ஆமா போகக்கூடாது நான் சொல்றேன். அப்ப போவீங்களா? முடியாது போவனே. செக் பண்றோம். செக் பண்ணவே இருக்கிறேன். செக் புஷா போடா நீ பண்ணிட்டு போனியடா 7 நாள் ட்ரிப்பு. 3 நாள் அது நீ 7 நாள் சொல்லிட்டு போன தப்பு தானடா. சரி விடுங்க. எனக்கு கஷ்டமா இருந்துச்சுலடா. நான் கோவமா இருக்கேன். சாப்பாடுக்கியா லெஃப்ட் ஒழுங்கா பேசு. நீ கம்பெனிது நான் கோவமா இருக்கேன். விஸ்வகே நம்ம ஜாலியா போலாம். சரினா விஸ்வகே இங்கே இப்போ அரிஸ்மா கூட சாப்பிட்டு போயிடலாமா இல்ல ட்ரிப் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சாப்பிடலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லாம் சாப்பிட வாங்கி கொடுங்க. எனக்கு பசிக்குது. சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நம்ம இறக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். எங்க ரோட்டிலேவா? ரோட்ல இல்ல இறக்கி விடுவோமா? அது தப்பு நாங்க பண்ண மாட்டோம். நீ அப்படிதான் சொல்ல வந்த. நாங்க எப்பவுமே உன்னைய கூப்பிட்டோம்னா அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு போய் இறக்கி விட்டு தான் போவோம். யார கூப்பிட்டாலுமே அந்த ஸ்பாட்டை கூட்டு போய் இறக்கி விட்டு தான் போவோம். இறங்க மாட்டேன் நான் தெளிவா சொல்றேன். நான் தான் சொன்னேனே கதவை திறந்து எட்டி வைப்பேன். நான் சீட் பெல்ட் போட்டிருக்கனால இது விழ முடியாது. நான் மறைச்சுப்பேன். நீ ஒல்லியா இருக்க அசால்ட்டா தூக்கி வெளியே போட்டுடலாம். பாடி ஷேம் பண்ற அஸ்மா நீ ஃபிட்ன்றது அவனுக்கு தெரியல. நீ ஃபிட். நான் ஃபிட்டா இருக்கேன். இந்த விஷயத்துலாம் வர முடியாது விஸ்வகே. ஆமா அவங்க ஊருக்கு வர மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த மேட்டருக்கு தான் வர மாட்டோம். நாங்க எல்லாம் பிளான் எல்லாம் போட்டோம். இன்னும் அந்த என்ன பிளேஸ்க்கு போறோம்ன்றது மட்டும் அவன் சொல்லிட்டோம்னா பக்காவா கிளம்பிடுவோம். சரி நீங்க சாப்பிட இடம் பாருங்க. அப்புறம் நான் தெம்பா இன்னும் நல்லா ஃபிட்டா இங்க உட்காந்தா இறங்க முடியாதுல்ல. அப்படியே கடையில உட்காந்து வந்துடும். அப்படியே அத பண்ணிடலாம். கை கொள்ள போயிட்டு வந்தேன்னு ஐயோ இவன் என்ன ஜென்மம் சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கேன். இப்படி புச்சு நோக்கா என்ன கதை இறங்கு வா. நான் வரமாட்டேன். ஃபர்ஸ்டே சொன்னேன்ல. அஸ்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்களா? வா அஸ்மா. நான் வரமாட்டேன். நீ போகும்போது மட்டும் நான் உனக்கு எவ்வளவு ஜாலியா அனுப்பிச்சு விட்டேன். என்ன மட்டும் இந்த மாதிரி டென்ஷன் ஆகுற இறங்கு வா. நீங்க எதுவும் சொல்லலன்னா அனுப்பல நான் போவாதீங்க. இப்ப இறங்க போறியா இல்லையா? நீ என்ன டென்ஷன் ஆகுது அஸ்மா. ஒழுங்கா இறங்கிடு. டென்ஷன் ஆகுதா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க. நான் இனிமே எங்க வரல அவங்க கூட. அஸ்மா நானே எங்க வரல. உன்ன நான் எங்க கூப்பிடல. டிக்கில உன்னோட பொட்டி இருக்கு வந்து எடுத்து போவா. எனக்கு நீங்களே வச்சுக்கோங்க. விடுங்க என்ன விடுங்க. வரல பொட்டி எடுத்துட்டு போங்க. என் பொட்டி எடுத்து மைக்கு குத்துட்டு போ. மைக்கு குத்துட்டு போ. எரிஞ்சிரும் அப்புறம் எடுத்துட்டு. இது சும்மா பிராங்க். என்ன பிராங்க்? இப்ப நான் பிராங்க் சொல்றேன். அப்படியா அப்படி சொன்னே. ஆமா சரி நான் போயிட்டு வரவா அப்படி சொல்லுவீங்க. நாளை வரல போங்க. நான் சீரியஸா பிராங்க் அஸ்மா. இல்லன்னா யார் கால் பண்ணிருப்பான்ல. ஆமா யார் கால் பண்ணவே இல்ல. அடுத்து பத்தியா உனக்கு இது கூட யோசிக்க மாட்டா போறா விஸ்வகே. ஆமா நீங்க நைட் தானே போறீங்க. அதனால ஏன் மறுபடியும் காலே பண்ணல. நான் அந்த மாதிரி யோசிக்கல. நிஜமாலே பிராங்கா? சீரியஸா பிராங்க். பிராங்க்னா இப்படி இருக்கணும். நீ பண்ணிய 1 நாள் 2 நாள் 3 நாள். நிஜமாலே பிராங்கா? சீரியஸா பிராங்க் தான் இது. போல எங்கேயும் போறோம் இப்ப உன்னை விட்டு. நான் வரேன். எங்க வர?
ரெசார்ட் வந்துச்சு போ வாங்க அப்ப நீங்களும். அதான் நான் தான் சொன்னேன் இப்ப வெளில போறேன்னு. எப்படி பிராங்க் வரமா எது prank? இப்ப நீங்க போறீங்களா போலையா? அதான் எங்களுக்கே தெரியல. நல்லா இருந்துச்சா இல்லையா? prank-ஆ? ஆமா. நெக்ஸ்ட் டைம் பிராங்க் பண்ணா இந்த மாதிரி பண்ணு சரியா? ரொம்ப மொக்கையா பண்ணாரு. ஓகேவா? அதுக்கு வச்சு நான் என்ன பண்றேன் பாருங்க, உங்களுக்கு பெருசா வைக்கிறேன். எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்காதா? அப்ப நீ என் டீம்ல இருக்கிற. கிடைக்காதா? என்னது பாப்போம், நீ என் டீம் தானே? இன்னும் பிராங்க் எல்லாம் பண்ணுங்க.